My dear friends and students, welcome to Gururam channel. I have started spoken Hindi classes. Make use of it. Definitely you will be benefited. If you like this video, click subscribe button and also click bell button. You will get all notifications. Thank you. Good evening students. இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 சாப்டர் 1 முதல்ல ஹிந்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே எழுத்துக்களை நல்லா நம்ம பழகினாதான் நம்மளால் பேச முடியும். அதனால் ஒரு 1 மந்த்துக்கு நம்ம முதல்ல எழுத்துக்களை பழகணும். ஃபஸ்ட்டு டுடே நம்ம என்ன பண்ணலான்னா உயிர் எழுத்துக்கள், அதாவது ஹிந்தியில் ஸ்வர்ன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வவ்வல் சொல்லுவோம். முதல்ல அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு எழுத்தையும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபெமிலியராக இருந்தால் ஆன் போட்டு ஏ அப்படின்ற லெட்டர் எழுதி ஒவ்வொரு லெட்டரையும் 25 டைம்ஸ் ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும். அதுக்கு ஒரு நோட் ஒன்று புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ. முதல்ல இதை 2 லைன் நோட்டில் தான் ஆக்சுவலாக எழுதணும். இப்போ 2 லைனில் ஃபஸ்ட்டு அந்த இது மேல் இதுவும் கீழே இதுவும் அந்த டச், அந்த எழுத்தில் அந்த லைனில் டச் ஆகிருக்கணும். ஆ. இதே மாதிரி ஆ, இ, ஈ, ஊ, ஊ. இதில் தமிழ் எழுத்துக்களில் இந்த வேர்டு கிடையாது, ஆனால் ஹிந்தியில் இது இருக்குது. இதுக்கு பேர் ரூ. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு எஸ் மாதிரி போட்டுற வேண்டியது. எப்போவுமே ஹிந்தியில் மேலே அந்த ஒரு கோடு போடணும். ஏன்னா இப்போ நம்ம 2 லைன் நோட்டாக இருந்தாலுமே நீங்கள் கோடு போடணும். ஒன்ஸ் அகெயின் இதே ரிப்பீட் பண்ணுறேன். அ. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்போ இங்கிலீஷில் அ, ஆ, இ, ஈ, ஊ, ஊ, ரு. நெக்ஸ்ட்டு ஏ. இப்போ தமிழில் ஏ ஏ இருக்கும், ஆனால் ஹிந்தியில் நெடில் எழுத்து ஒன்று தான், குறில் எழுத்து கிடையாது. ஏ. இதை எப்படி எழுதுவீங்க? மேலே கோடு போட்டு ஏ. நெக்ஸ்ட் ஒன் ஐ. இதுலேயும் அதே மாதிரி ஓ குறில் எழுத்து கிடையாது, ஓ நெடில் எழுத்து ஒன்று தான். ஓ, ஔ, அம். இதில் அக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. அ, ஆ, இ, ஈ, ஊ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. முதல்ல இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு எஞ்சன்னு மெய்யெழுத்துக்கள் இருக்குது, அதை பார்க்கலாம்.